கடந்த 100 ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அரங்கத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன். இப்போது உலகாகிற உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தெற்காசியா அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியோடு மட்டுமல்ல, பெரியாருடைய பேரன் என்கிற இந்த கம்பீரத்தோடு ஒரு இனத்துக்கு சுயமரியாதை உணர்வு ஊட்டி தலைமை வச்ச தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. தந்தை பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை. ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இனத்தை ஊட்டிட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார். தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார், தமிழ்ல பேசினார். ஆனா அவருடைய சிந்தனைகள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது, மாநில சமுதாயத்துக்கானது, உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. அதுதான் பெரியாரிகள். பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை, பகுத்தறிவு, சமத்துவம், மானுடப்பற்று, ரத்த பேதமில்லை, பால் பேதமில்லை, பெண்கள் முன்னேற்றம், சமூக நீதி, மதச்சார்பற்ற அரசியல், அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியார் இயக்கத்தை அறிமுகப்படுத்தணும். இவ்வளவு முற்போக்கான கருத்தியல்களை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதுவும் பழமைவாதங்களும் மூட நம்பிக்கைகளும் நிரம்பியிருக்கிற மண்ணில் பேசி மக்களை எழுச்சி பெற வச்சவர் தந்தை பெரியார். அவரது சமூகத்தில் விதைச்சது நாத்திகம் இல்ல, பகுத்தறிவு. நம்ம மண்ணில் வாழ்ந்த மனிதர்களை மானமும் அறிவும் உள்ள சுயமரியாதை மிக்க மக்களாகத்தான் அவர் ஓயாமல் உழைச்சார். பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் தாங்காத புரட்சிகள், ரத்தம் சிந்தாத புரட்சிகள். அவருடைய சீர்திருத்த கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக இருந்த பார்த்த பெருமை பெரியாருக்கே உண்டானது. சமூக நீதி கொள்கையை தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கான கொள்கையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற வச்சவர் தந்தை பெரியார். பெரியார் கண்ட வளர்ச்சியை நாங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டி வருகிறோம். அதுக்காக பெரியார் கண்ட கனவு எல்லாத்தையும் நாம நிறைவேற்றிட்டோம்னு சொல்ல மாட்டேன். இது இந்த நூற்றாண்டுகள்ல ஒரு சமூகமா நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கிறது. நடைப்பயணம் நெடியது, நாம செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு. இந்த பயணத்துல ஏற்படக்கூடிய தேக்கங்களை, தேவையற்ற இடைஞ்சல்களை, பழைய குளறுபடிகளை நாம ஒதுக்கணும். போலி பெருமைகளை சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது. நம்ம பின்னோக்கி எடுக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்முடைய அத்தனை உழைப்பும் கேள்விக்குறியாகிடும். சாதி வேறுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் முற்றிலுமாக விளக்குகிற பயணத்தோட பல்வேறு படிநிலைகளை நாம் படிப்படியா தாண்டி வரணும். இதுக்கான முயற்சிகள்ல திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம திராவிட மாடல் அரசும் தொடர்ந்து பயணிக்குது. 100 ஆண்டுகளுக்கு முன்ன சுயமரியாதை இயக்கம் எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் படிப்படியா நிறைவேறி வருது. பெரியார் உலகமயமாகிறார். உலகம் மானுட தன்மையை மதிப்பதாக மாறட்டும்.